பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையை காணும்படி மீண்டும் ஒரு மகிமையான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சிலருடைய உபத்திரவத்தை கேட்கும்போது, சிலர் கடந்து போகிற அந்த உபத்திரவத்தின் பாதையை நாம் காணும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப கண்ணீரா இருக்கும். ஆனா அந்த உபத்திரவத்தில கூட அவர்கள் சந்தோஷமா இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமான மனுஷனுக்கும் உபத்திரம் வருகிறது, ஆவிக்குரிய மனுஷனுக்கும் உபத்திரம் வருகிறது. உலக பிரகாரமான மனிதன், அவனுக்கு உபத்திரம் வரும்போது அவன் தவறான நபர்களை தேடி போகிறான், தவறான மனிதர்களை நாடி போகிறான், தவறான முடிவு எடுக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா உபத்திரவத்திலையும் நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஆறுதல் அளிக்க, நம்ம அந்த உபத்திரவம் நம்ம மேற்கொள்ளாதபடி, உபத்திரவத்தை நாம் மேற்கொள்ள நம்ம கூட இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஆகவே தேவ பிள்ளைகளே, பலவிதமான உபத்திரவத்தின் பாதையில ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்குங்க. ஆண்டவரே, என் உபத்திரவத்துல நான் விழுந்து போகாதபடி, என் உபத்திரவம் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு ஆறுதல் செய்யுங்கப்பா. நம்முடைய வசனத்தினாலே, நம்முடைய வார்த்தையினாலே எனக்கு நீர் ஆறுதல் படுத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா, அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். பயப்படாதீங்க. சகல ஆறுதலின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே, கடந்து வருகிற அந்த உபத்திரவத்தின் பாதையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கண்ணீரை அறிந்திருக்கிறீர், வேதனையை அறிந்திருக்கிறீர், துக்கத்தை அறிந்திருக்கிறீர். சகல ஆறுதலின் தேவன் தாமே நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை திடப்படுத்தி, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஐயா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.